guys, welcome back. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது DIY pedicure. நம்மளுடைய பாதத்தை நம்ம வீட்டில் இருந்தே எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம காலில் இருக்க பழைய நெயில் பாலிஷை நெயில் ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் டப்பில் நம்ம கால் நனையக்கூடிய அளவுக்கு, நம்ம கால் சூடு தாங்கக்கூடிய அளவுக்கு சுடு தண்ணி எடுத்துக்கலாம். அந்த வெதுவெதுப்பான தண்ணியில் 1 டீஸ்பூன் கல் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். ஸ்டெப் 2, எடுத்து வச்சிருக்க வார்ம் வாட்டரில் நம்மளோட பாதத்தை முக்கி 20 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். நம்ம பாதம் தண்ணியில் இருக்கிறப்போ ஒரு ப்ரஷ் வச்சு நம்ம பாதத்துக்கு அடியில் உள்ள அழுக்கை தேய்ச்சி எடுத்துக்கலாம். நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கால் நல்லா ஊறி இருக்கும், அது ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாதத்தை டைரெக்டாக தரையில் வைக்காம ஒரு மேட்டில் வச்சுக்கலாம். ஸ்டெப் 3, நம்ம காலில் இருக்க எக்ஸ்ட்ரா நெயில்ஸை நெயில் கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ என்னோட நெயில்ஸ் சுற்றி உள்ள டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். நம்ம பாதத்தை ஊற வச்சனால நம்ம நெயில்ஸ்க்கு நடுவில் இருக்க டெட் செல்ஸ் சீக்கிரமாக வந்துடும். நம்மளுடைய உடம்புலையே கால் பாதம் தான் டைரெக்டாக பொல்யூஷனோட மீட் பண்ணுறது. இதனால் நம்ம பாதத்துக்கு அடியில் நிறைய டெட் செல்ஸ் இருக்கும். நம்ம விரலுக்கு நடுவில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும், கால் பாதத்தில் வெடிப்பு உண்டாகும். இது போல் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இது போல் வராமல் தடுக்க கண்டிப்பாக நம்ம பாதத்துக்கு ப்ராப்பர் கேர் கொடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட் என்னோடய நெயில் கட்டர் வச்சு என்னோடய நெயிலை ப்ராப்பராக ஷேப் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஃபுட் ஸ்க்ரப்பர் வச்சு என்னுடைய பாதத்துக்கு அடியில் உள்ள எல்லா டெட் செல்ஸையும் ரிமூவ் பண்ணுறேன். ஓரளவுக்கு என்னோடய டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயாச்சு. அடுத்ததாக என் பாதத்தை எக்ஸ்ஃபோலியேட் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் ஓட்ஸ், லாஸ்ட்டாக கோகோனட் ஆயில். ஓட்ஸ் இல்லைன்னா நீங்கள் காஃபி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நீங்கள் இதை அப்ளை பண்ணாமல் ஒரு டப்லையோ இல்லை நியூஸ் பேப்பர் விரிச்சோ அது மேலே நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள். சுகரும் ஓட்ஸும் நம்ம ஸ்கின்ல இன்னும் எந்த ஒரு டெட் செல்ஸ் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில் நம்ம காலுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசராக யூஸ் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்ல ப்ளைன் வாட்டரில் ரின்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டெப் 4, 1 டீஸ்பூன் தயிரில் 1/2 டீஸ்பூன் கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு பேக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சன் டர்ன் இருக்கிறவங்களுக்கு இந்த பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க கர்ட் நம்ம காலுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் கொடுக்கும். கடலை மாவு நம்ம டேனை ரிமூவ் பண்ணும். 10 நிமிஷம் கழித்து ப்ளைன் வாட்டரில் ரின்ஸ் பண்ணிவிட்டு டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இல்லை பாதாம் எண்ணெயை வச்சு பாதத்தில் மசாஜ் பண்ணி விட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருந்ததுன்னா ஆயில் அப்ளை பண்ண வேண்டாம், ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நைட் அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபைனல் ஸ்டெப்பாக நெயில் பாலிஷில் கோட்டிங் கொடுத்துக்கலாம். நம்மளோட ஹேர்க்கும் ஸ்கின்னுக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே கேர் நம்மளோட பாதத்துக்கும் கொடுக்கணும். மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் பாதத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக வீட்டுக்குள்ளேயே ஸ்லிப்பர் போட்டுக்கோங்க. இது நம்ம காலை சீக்கிரமாக ட்ரை ஆக விடாது. டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலில் ரின்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணி தூங்குனீங்கன்னா வெடிப்பு சீக்கிரமாக சரியாயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.